Welcome students. Our next heading is very important in 3-mark area. Resonance in series RLC circuit. So, நம்ம last class இந்த oscillationsல wavesலலாம் நம்மளுக்கு படிச்சிருப்போம் resonance அப்படின்ட்டு. உங்களுக்கு பப்ளிக்லையும் கேட்டிருந்தாங்க. ரெசனன்ஸ்னா அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஃபோர்ஸ்டு ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது the particle vibrate with maximum amplitude அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து the major disaster caused in earthquake and breaking of glass இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதியிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ்னா என்னது அப்படின்னா this is series RLC circuit where the frequency of the applied alternating source order frequency is equal with natural frequency of the circuit. அப்போ natural frequency of the circuit இந்த applied frequencyயும் மேட்ச் ஆகும்போது the current இதில் வந்து மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்போது அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், மினிமம் ஆயிரும். தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் தட் அப்ளைட் அல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் வித் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆர்எல்சி சர்க்கியூட். தென் த கரண்ட் வேல்யூ ரீச்சஸ் மேக்ஸிமம். அப்போ the circuit is called electrical resonance and that frequency is called resonance frequency அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கா இந்த ஈக்குவேஷன். இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவேஷன். அது எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, எந்த கண்டிஷனில் வருதுங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ இந்த இது வந்து ஒரு 2 mark critical question, very important question. Define electrical resonance or frequency, resonant frequency அப்படின்னா இந்த பேசேஜை நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் எழுதிடலாம். இப்போ ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்ட்டு. அதுலேருந்து இந்த கண்டிஷன் தான் ரெசனன்ஸ் கண்டிஷன் கொண்டு வர்றான். வாங்க இப்போ பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஆங்குலர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இது டெக்ஸ்டில் கொடுத்துருக்கான். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் லீனியர் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறதுனால ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 2πfrன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒமேகா ஆர் இருக்கிற இடத்துல 2πfr 1/√LC அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ரைட். அடுத்து இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெப் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ஸ்டெப்லேருந்தே வரும். ஈஸியஸ்ட் மெத்தடாகவே போகும். இப்போ டைரெக்டாக 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஒமேகா ஆர் ஸ்கொயர் இங்கே 1/LC அப்படின்னு இருக்கும். அப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயரை ஒமேகா ஆர் இன்ட்டு ஒமேகா ஆர்னு போட்டோம்னா 1/LCன்னு வரும். அப்போ இங்கே வந்து ஒரு ஒமேகா ஆரை கீழே கொண்டு வந்துடுவோம், எல் இங்கே மேலே கொண்டு வந்துடுவோம். அப்போ ஒமேகா ஆர் எல் 1/ஒமேகா ஆர் சின்னு வரும். அப்போ எல் ஒமேகாங்கிறது என்னது, எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். 1/C ஒமேகா ஆர் 1/ஒமேகா-சிங்கிறது என்னது, எக்ஸ்சி தட் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும்போது என்னாகுங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ when both are equal, voltage drop across L and voltage drop across C are equal but 180 degree out of phase, then both of them cancel each other. அப்போ applied voltage is equal to the voltage drop across arc மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ இந்த XL XC ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரும். அப்போ XLும் XCயும் ஈக்குவல்னா அந்த சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் RLC சர்க்கியூட்டோட இம்பிடன்ஸ் ஃபார்முலா R² + XL - XC the whole square. அப்போ XL = XC at resonance. இது எப்போ நடக்கும்? at resonanceல நடக்கும். at resonanceல இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன் வரும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ Z = என்னது? √R². அப்போ Z = என்னன்னு வந்துடும்? R அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்குரிய ஈக்குவேஷன் என்னது? IM = VM/Z. Zங்கிறது இந்த மாதிரி போட்டிருப்போம். R² + XL - XC the whole squareனு போட்டிருப்போம். இதுதான் Zங்கிறது இல்லையா? இப்போ Z = என்னன்னு ஆயிடுச்சு? Rன்னு ஆயிடுச்சு. அப்போ IM = VM/R. அப்போ அந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆயிரும். தட் இஸ் Z impedance is minimum and current becomes maximum at resonance. அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம செஞ்சு காட்டின மாதிரி XL = XC. This is the condition for resonance in RLC circuit. அப்போ XL XCங்கிற டேர்மில் என்ன வருது? ஒமேகா வருது. அப்போ இட் இஸ் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட். அப்போ ரெசனன்ட் கண்டிஷன் இஸ் XL = XC can be achieved by varying the frequency of the applied voltage. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ். திரும்ப நான் சொன்ன அதே விஷயங்கள் இங்கே வருது. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு காட்டிட்டேன். அப்போ சீரியஸ் ரெசனன்ஸில் த இம்பீடன்ஸ்னா என்னது? Z இஸ் மினிமம். அது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ கரண்ட் இன் த சர்க்கியூட் பிகம்ஸ் மேக்ஸிமம். ஸோ அதை திரும்ப இந்த பாருங்க, அதே ஃபார்முலாவை எடுத்து XL = XCனா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ Z = R. ஓகேவா? அப்போ கரண்ட் I = என்னன்னு வருது? VM/√R² + XL - XC whole square. அப்போ இந்த டேர்ம் இம்பீடன்ஸ்க்கு பதிலாக R போட்டோம்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ வந்து கரண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ the current flow in the circuit is limited by resistance. If resistance is low, current get more maximum. Resistance is less, current get less minimum. அப்படிங்கிறத சொல்கிறான். R வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் ரொம்ப அதிகமாக போகும். R அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் குறைவாக போகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். For smaller resistance, larger current. இங்கே வந்து ஒரு கிராஃப் நம்ம போட்டு காட்டியிருக்கோம். அதில் வந்து கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும் நம்ம போட்டு காட்டியிருக்கோம். இப்போ வந்து கரண்ட்டோட வேல்யூ எப்படி கொடுத்தோம்? VM/Rன்னு கொடுத்தோமா? இப்போ IM இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. ஸோ R லார்ஜாக இருக்கும்போது கரண்ட் ஸ்மாலாக இருக்கும். அப்போ இந்த கர்வ் இஸ் இப்படி லெஸ் ஆர் லார்ஜர் ஆர் அப்படின்னா இட் இஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். அதே இது ஆர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகும். அப்போ த கர்வ் இஸ் வெரி ஷார்ப் அப்படிங்கிற விஷயத்த இதில் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி த கர்வ் இஸ் வெரி நேரோ. அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரெசனன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆர்எல்சி சர்க்கியூட் ஹேவ் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஃபில்டர் சர்க்கியூட் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம சொல்லித்தருவோம். சில இடங்களில் இந்த டிசி காம்பனண்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னா வேவ் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுறது.
வோல்டேஜ் மல்டிப்ளையர்னா வோல்டேஜை வந்து அதிகமாக்கி கொடுக்கிறது. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய அப்ளிகேஷன். அதிலெல்லாம் இந்த ஆர்எல்சி சர்க்கியூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். An important use of RLC resonance circuit is tuning circuits of radio and TV system. எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியோ டிவி சிஸ்டமில் நம்ம டியூனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டேஷனை திருப்புவோம் இல்லையா, அந்த ஸ்டேஷன் வேணால் இந்த ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பழைய டிவிலையும் அந்த இன்னைக்கு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலலாம் அந்த ரொட்டேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் டியூனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கரெக்டாக அந்த சேனலை செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ரெசனன்ஸோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இது அதிகமாக ஒன் வேர்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ யூஸ் ஆஃப் ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்கியூட் இஸ் இன் த டியூனிங் சர்க்கியூட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பான். டியூனிங் சர்க்கியூட்ஸ் ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி சிஸ்டம். இது எப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ரேடியோவை இங்கே சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இது ஸ்பீக்கர், இது வந்து டியூனர். அப்போ இங்கே ஒரு ஸ்கேல், இந்த ஸ்கேல் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் இருக்கும். அப்போ இந்த டியூனரை ரொட்டேட் பண்ண இது இந்த டைரெக்ஷன் ரைட் ஆர் லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணி நம்மளுக்கு எந்த சேனல் பாட்டு வேணுமோ அந்த சேனல் பாட்டை நம்ம கேட்போம். இப்போ இன் ஏர் த சிக்னல்ஸ் ஃப்ரம் மெனி ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் அட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் அவைலபிள் இன் த ஏர். ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்தும் அந்தந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லேருந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ஏரில் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் அது வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா கரெக்டாக ஒரு 100 மெகாஹெர்ட்ஸ் உள்ள ஒரு இந்த ஸ்டேஷனை மட்டும் டியூன் பண்ணணும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு சிக்னலை தான் நம்ம அலோவ் பண்ண முடியும். எல்லா சிக்னலையும் உள்ளே விட்டோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ இந்த சிக்னலில் வரக்கூடிய பாட்டை மட்டும் நான் கேட்கணும். அப்போ த பர்டிகுலர் ஸ்டேஷன் சிக்னலை மட்டும் நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐ டூ த டியூனிங்கை நான் பண்ண போகிறேன். அப்போ டியூனிங் பண்ணுறதுக்கு இப்போ இதனுடைய இன்டர்னல் சர்க்கியூட் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஃப்ரீக்வன்சி 2π கான்ஸ்டன்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல்சி. அப்போ ஒன்றே காயிலோட இண்டக்டன்ஸை மாற்றலாம் அல்லது கெப்பாசிட்டன்ஸை மாற்றலாம். காயிலை மாற்றுறது ரொம்ப சிரமமானது. ஹியர் த டியூனிங் இஸ் டன் பை த ஃப்ரீக்வன்சி இஸ் வேரிட் பை வேரியிங் த கெப்பாசிட்டன்ஸ். அது முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி உள்ளே வந்து என்ன இருக்கும்னா காயில் இருக்கும். அந்த ஒவ்வொரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது உனக்கு டக் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அதெல்லாம் என்னதுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய வேரியிங் கெப்பாசிட்டர் வேல்யூ. அப்போ சியோட வேல்யூ சேஞ்ச் ஆக உனக்கு என்ன மாறும், ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்குமா. ஸோ வெவ்வேறு கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு ரொட்டேஷன்லையும் கிளப் ஆகும். அப்போ கிளப் ஆகும்போது யூ காட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அப்படியே டர்ன் பண்ணி கரெக்டாக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 மெகாஹெர்ட்ஸில் இந்த சர்க்கியூட்டை நான் செட் பண்ணி வைக்கும்போது அப்போ இது கரெக்டாக இந்த ஏரில் நிறைய ஃப்ரீக்வன்சி வரும்போது இந்த பர்டிகுலர் 100 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ திஸ் சர்க்கியூட் இஸ் ரெசனன்ஸ் வித் திஸ் 100 மெகாஹெர்ட்ஸ். அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள அலோவ் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே என்ன ஆகுது, த சர்க்கியூட் ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் வித் த சிக்னல் ஃப்ரீக்வன்சி. நவ் த ரெசனன்ஸ் அக்கர் and the circuit impedance is minimum for this particular frequency. மற்றது உள்ள வரணும்னா இது விடாது. இப்போ சர்க்கியூட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் அது மினிமம் இம்பீடன்ஸை காட்டும். மற்றதுக்கு வந்து மேக்ஸிமம் இம்பீடன்ஸ் காட்டுறதுனால அது உள்ளே வராது. அப்போ இந்த பர்டிகுலர் சிக்னலை மட்டும் அது உள்ளே அலோவ் பண்ணும்.
அண்ட் ஆம்பிளிஃபை பண்ணி அந்த பாடல்களை நம்ம இங்கே ஸ்பீக்கரில் நம்ம கேட்கலாம். அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் அது ரெசனன்ஸ் பண்ணும்போது the impedance is minimum and for that particular frequency current passing through it get maximum value. So for this purpose the tuning is occur. விஷயத்தை சொல்லிட்டேன். ஸோ இதில் குறிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா the tuning commonly achieved by varying capacitance. எப்படி கெப்பாசிட்டன்ஸை மாற்றுறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதன் மூலமாக ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சர்க்யூட்டை நம்ம அட்டைன் பண்ண முடியும். அப்போ when the resonant frequency is nearly equal to the frequency of the signal of the particular station, the amplitude of current என்ன ஆயிரும், the amplitude of current in the circuit is maximum. The signal of that station is alone is received அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெசனன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, அதில் த சர்க்யூட் கண்டெய்னிங் போத் எல் அண்ட் சி ரெண்டுமே இருக்கணும். அதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எல் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் சி இஸ் ஈக்குவல் அண்ட் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ த சர்க்யூட் இஸ் பிகம் பியூர்லி ரெசிஸ்டிவ். அப்போ அப்ளைடு வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸ் மட்டும் இருக்கும், ரெசிஸ்டருக்கு மட்டும்தான் அக்ராஸாக இருக்கும். அப்போ ரெசனன்ஸ் நடக்கணும்னா அந்த சர்க்யூட்டில் இண்டக்டர் எல்லும் கெப்பாசிட்டர் சி ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலாவே எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/2π√LC. சப்போஸ் ஒரு சர்க்யூட்டில் ஆரும் எல்லு மட்டும் இருக்குது அல்லது ஆர்சி மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே ரெசனன்ஸ் நடக்காது. ரெசனன்ஸ் நடக்கணும்னா த சர்க்யூட் கண்டெய்ன் போத் எல் அண்ட் சி அப்படிங்கிற விஷயத்த இந்த நோட்டில் கொடுத்துருக்கா. அதனால் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.